வெஸ்ட் பெங்கால் முர்ஷிதாபாத்ல வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து சில இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வன்முறையா மாறி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கடைகளை அடிச்சு நொறுக்கிறதா இருக்கட்டும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்றதா இருக்கட்டும், வீடுக்குள்ள புகுந்து மக்களை அடிக்கிறதா இருக்கட்டும், இதனால சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதுல கடுமையா பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க ஊரை விட்டு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கேம்ப்ல போய் தங்கியிருக்காங்க. அவங்கள போய் கவர்னர் ஆனந்த் போஸ் நேர்ல பார்த்து பேசியிருக்காரு. மக்களை பார்த்து பேசிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆனந்த் போஸ் அவர்கள் பிரஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான பாதுகாப்பை கண்டிப்பா மாநில அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுத்திருக்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கலவரத்துக்கு எல்லாம் காரணம் கண்டிப்பா வந்து பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சில மாநில அரசுகள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை மேல்படுத்தணுங்கிறதுல கான்சென்ட்ரேஷன் இல்லாம மத்திய அரசை எப்படியெல்லாம் தாக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்கள கோர்த்து விடலான்றதுல தான் பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வெஸ்ட் பெங்கால் கலவரத்தை தொடர்ந்து பங்களாதேஷினுடைய இடைக்கால அரசினுடைய சீஃப் அட்வைசர் முகமது யூனஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மைனாரிட்டிஸ்க்கு கண்டிப்பா ஒரு செக்யூரிட்டி வேணும், இந்த கலவரத்தை எல்லாம் தொடர்ந்து அவங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா பிரச்சனையை ஆரம்பிச்சதே அவங்க தான். பட் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, அண்ட் அதை தாண்டி பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இந்துக்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல உங்க நாட்டு பிரச்சனையை பாருங்க, அப்புறமா நீங்க எங்க நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு.